ஐயா, வணக்கம் ஐயா. வாழ்க ஆரம்பிச்சிடலாம். இசையுடன், வாழ்க நிறைவுடன். இன்னும் வேர் என்ன வேண்டும்? இப்பேறு பெற்றுள்ளேமே என்பது குறித்து இன்று சிந்திக்க இருக்கின்றோம். உடல் தந்த அன்னையை வணங்கி, உயிர் தந்த தந்தையை வணங்கி, அறிவு தந்த ஆசான்களை வணங்கி, வாழ்க்கை வளங்களை தருகின்ற உலக சமுதாயத்தை வணங்கி, எங்கும் இருந்து எல்லாமாகவும் தோன்றி இயங்கி ஒடுங்கிக் கொண்டிருக்கும் நம்மிலும் உள்ள அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலை வணங்கி துவங்குவோம். தேடிச் சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, பலர் வாடச் சில செயல்கள் செய்து, நரை கூடிக் கிழ பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இரை ஆகாமல் கொடுங்கூற்றுக்கு இரை ஆகாமல் அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிப்போம். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிப்போம். எப்படி என்றால், நாம் நம்முடைய திறனை, நம்முடைய தன் திறன் உணர்ந்து நம்முடைய வாழ்வை வளமாக, நலமாக வாழலாம். தன்னை அறிந்து இன்புறுவதே அதற்கு தலையாய தேவையாக இருக்கிறது. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிவதே அறிவு. தன்னை எப்படி அறிவது? அறிவாய் தன்னை அறிவது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் அறிந்து கொள்வது எல்லாமே அறிதல் என்னும் வரையறைக்குள் வந்தாலும், அறிவறிதலிலே தலையாயதும், நிலையானதும், உண்மையானதும் என்ன என்றால், தன்னை பற்றி அறிதலே. எனவே, தன்னை அறிந்து முன்வினையின் முடிச்சை அவிழ்க்கின்றோம். பின்னை வினையை பிடித்து பிசைகிறோம். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னி என்றால் தலை உச்சியில், அதாவது நமக்கும் உலகத் தோற்றங்களுக்கும் முந்தைய துவக்க நிலையாக உள்ள ஆதி வெளியில் என்று பொருள். தலை என்றால் நாம் குறிப்பிடும் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த தலை அல்ல. நம்முடைய பிறப்புக்கு முந்தைய நிலையான ஆதி வெளியில, உச்சி எனும் சுத்த வெளியில, ஆழ்ந்த அமைதியில இரண்டறத் துவைகிறோம். நம்முடைய மூலத்தை அறிகிறோம். சிவ என்றால் அனைத்து தோற்றங்களுக்கும், இயக்கங்களுக்கும், ஒடுக்கங்களுக்கும், உயிர்களுக்கும் நாமாகவும், நமக்கு உள்ளும் புறமும், அண்டகோள்களுக்கும், ஐம்பேராற்றல்களாய் விரிந்துள்ள பிரபஞ்சங்களுக்கும், நுண் அணுவிற்குள்ளும் நுண்ணணுவாக உள்ள ஆழ்ந்த அமைதி என்று பொருள். வைத்தே என்றால் இரண்டறத் தோய்ந்த நிலை. அதாவது சென்னியில் வைத்த சிவனருளாலே என்றால், நம்மிலே இருக்கும் வெளியை அறிந்து கொண்டபின், நம்மிலே இருந்து இருந்து யாவும் உணர்ந்து வாழ்கிறோம். இசைவுடன் வாழ்கிறோம், நிறைவுடன் வாழ்கிறோம். வாசியில் வசித்து வாட்டத்தை நசித்து வாழ்கிறோம். முன் வினைவுகளின் விளைவுகளை மேலாண்மை செய்கிறோம். முன்னை வினையினை முடித்து அழிப்பது என்றால், ஏற்கனவே என் தலையெழுத்து அப்படின்னு சில பேரெல்லாம் சலித்துக் கொண்டு வாழ்வார். அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முன்வினைகளின் விளைவுகளை நம்மால் மேலாண்மை செய்யக்கூடிய திறன் நமக்கு இயற்கை அளித்திருக்கிறது. அந்த திறனை பெறுவதற்கு நாம் தன்வயம் என்கின்ற தவம் இருக்கின்றோம். பின் விளைவை உணர்ந்து இசைவான வினைகளை ஆற்றுகிறோம். பின்னை வினையினை பிடித்து பிசிதல் என்றால்,
நம்முடைய செயல்களுக்கு விளைவாக என்ன வரும் என்பதை அறிந்து, நமக்கு என்ன வேண்டுமோ அதற்கு உரிய வினைகளை ஆற்றும் திறன் பெறுகிறோம். இதிலே நம்மையும் அறியாமலே நமது முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பது என்னவென்றால், நம்முடைய கருமைய களங்கம். எல்லாருக்கும் டிஎன்ஏ அப்படின்னா தான் தெரியும். ஏன்னா தமிழ்ல வந்து நெறைய பேருக்கு ஏதோ ஒரு இது மாரி தெரியும். ஏன்னா டிஎன்ஏன்னா ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அந்த கருமைய களங்கம் எப்படி அடைகிறது என்றால், நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்ச மனம் பேசி இடைப்பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் பறுத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை சினம் பகை வஞ்சம் காத்தல், நெறிபிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் புலன்மிகை நாட்டங்கள் கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தொடு செய்கிறோம். இதுதாங்க தலையெழுத்துன்னு ஏதோ சில பேர்லாம் பார்த்தோம்னா, நெறைய பேரு உடல் நோயாலோ அல்லது மன அமைதியின்மையாலோ நிறைய எவ்வளவோ கல்வி அறிவு இருந்தும், எவ்வளவோ பட்டங்கள் பெற்றும், எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தும், எந்த வாழ்வின் அவரிடம் இல்லாத செல்வமே இருக்காது. அப்படிப்பட்ட உயர்நிலையில் அடைவதும் கூட, இந்த மன நிம்மதி என்கின்ற ஒன்று இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற நிகழ்வுகள் தான். அது மட்டுமின்றி, தவத்தினால் உயர்ந்தோர், தனைக் காத்தோர், நலம் செய்தோர், தந்தை, தாய், தனியே காப்பின்றி இருப்போர், இன்ன பிறவோர் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்றாங்க? சாதாரணமா தெரியாமலே தம்மை அறியாமலே நடக்கிறது இது. தமது வயது, அறிவு, செல்வம், பதவி, தன்முனைப்பு இன்ன பிறவற்றால் அவர்களை வருத்தி, அடக்கி, உழைப்பு, பொருள், மன அமைதி, உடைமை, உரிமைகளை தெரிந்தோ தெரியாமலோ பறித்து விடுவதால், அப்படி அந்த அறிவிலோ மற்றவற்றிலோ கீழ்ப்படியில் உள்ளோர் துன்பம் அளவிட முடியாது. எனி எனினும் அவர்களின் வருத்த அலை தக்க காலத்தில் தக்கவர் மூலம் தக்க நிகழ்வுகளில் துன்ப விளைவுகளாகும் நிலைகளை தவிர்த்து வாழ்கிறோம் இசையுடன் வாழ்கிறோம் நிறைவுடன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிவதே அறிவு. எப்படி என்றால், நாம் நம்முடைய தன்னிருப்பு பங்குரிமை சான்றிதழை அனுப்ப அ அ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இப்போது வேற என்ன வேண்டும் என்பதற்கு முதல் விடை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிறப்போடவே இணைத்திருக்கின்ற அந்த பங்குரிமை சான்றிதழ். இந்த பங்குரிமை சான்றிதழ் என்பது சாதாரண நம்ம சேர் சர்டிபிகேட்டு நமக்கு வங்கியிலயோ இல்ல நிதி நிறுவனத்திலயோ பிரிண்ட் அவுட் எடுத்து குடுப்பாங்க. ஆனா, இந்த பங்குரிமை சான்றிதழ் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய கருவிலே பதிவாகி இருக்கிறது. நாம் பிறக்கும் பொழுதே நமது கருமையத்தோடு இணைத்து பெற்றுள்ள அந்த சான்றிதழ் என்னவென்றால், அதற்கு பெயர் தன்னிருப்பு பங்குரிமை சான்றிதழ். இந்த சான்றிதழ் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் பிறப்போடவே வருகிறது. வாழ்வு துவங்கும் போதே வளமனைத்தும் இணைத்துள்ளது இயற்கை. ஏழ்மை, நோய் எல்லாம் செயல் விளைவால் வந்த தொன்மை. தன்னை அறியாததுனால, தன்னுடைய தன்மதிப்பை உணராததினால் தன்மதிப்பு என்பது என்னவென்றால், எல்லையற்ற ஆற்றல்களும், எண்ணிலற்ற எண்ணிலடங்கா வாய்ப்புகளும், ஆற்றல்களும் இருக்கு நமக்கு, வாய்ப்பும் இருக்குது. எப்படி இருக்கு? நமது தன்னிருப்புன்னா செல்ஃப் ஸ்டாக் பிறப்பு உரிமைகளாக நம்மில் உள்ளதை உணரணும். எப்படி? வாழ்வின் அவசியமான, தேவையான, உருப்படியான, ஆக்கபூர்வமான இலக்குகளை தகுதி, திறமை, நம்பிக்கை, ஈடுபாடு, உற்சாகம், தொடர் முயற்சி, விடாமுயற்சி, உழைப்பால் மட்டுமே பெற முடியும் என்பதை உணர வேண்டும். அதுதான் அந்த தன்னிருப்பு சான்றிதழ். இந்த தன்னிருப்பு சான்றிதழின் பங்குரிமைகளின் முதிர்வுகள் பலன் எப்ப கிடைக்கும்னா, நமக்கு ஒரு தேதி போட்டு குடுத்துருவாங்க. வழக்கமா வந்து நம்ம ஷேர் சர்டிபிகேட் வாங்கணும். ஐயா கேட்கலீங்களா?
ஆனால் நம்முடைய இந்த தன்னிருப்பு பங்குரிமைகளின் முதிர்வு பலன்களை எப்ப பெறுவோம் என்று சொன்னால், அதிலே எந்த தேதியும் இருக்காது. அதற்கு பதிலாக தக்க காலத்தில், தக்க அளவில், தக்க முறையில், தக்க உழைப்பால் நாம பெறுகிறோம். இதுதாங்க அந்த தன்னிருப்பு சான்றிதழ். முயற்சியின் விளைவே முதன்மை என்பதை உணர்கிறோம். செயற்கையாக எதிர்பார்த்து ஏமாறும் நிலை தவிர்க்கிறோம். எனவே தேவையானதை மட்டுமே நினைக்கவும், நினைத்ததெல்லாம் நடக்கவும் நமக்கு என்ன தேவை என்றால், இயக்க நியதிகளில் விழிப்புணர்வு. நம்முடைய எண்ணம், சொல், செயல்களின் தன்னியக்க, தொடர் இயக்க, எதிரியக்க மற்றும் பிரதிபலிப்பு இயக்க விளைவுகள் தொடர்புடைய இடம், காலம், பொருள், உயிர், நபர் மற்றும் சூழல்களில தக்க விளைவுகளை ஏற்படுத்துவதோடு, திரும்பி வந்து நம்மிலும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற இயற்கை நியதிகளை உணர்ந்து, நல்விளைவுகளுக்கு உரிய எண்ணம், சொல், செயல்களை மட்டுமே விழிப்புணர்வுடன் ஆற்றுகிறோம். நம் எண்ணம், சொல், செயல்களின் விளைவாகவே இன்ப, துன்ப, மகிழ்ச்சி, துயர, அமைதி, ஆனந்த அனுபவங்கள் இருப்பதால், விளைவறிந்த விழிப்புடன் எண்ணம், சொல், செயல்களாற்றி அவசியமானதை பெறுகிறோம். அது மட்டுமின்றி, அலை இயக்க நியதிகளில் விழிப்புணர்வு தேவை. அது என்ன? ஒரு இடம், காலம், பொருள், உயிர், சூழல், நபர் மற்றும் நிகழ்வில் இருந்து புறப்படும் அலைகளும், பெறப்படும் பொருட்களும், தேவைகளும் அவை பெறப்பட்ட இடம், காலம், பொருள், உயிர், சூழல், நபர் மற்றும் நிகழ்வுகளின் இயக்க இயல்நிலை, அதாவது மெக்கானிக்கல், காந்த, மின்சார, ரசாயன மற்றும் உயிரியல் தன்மைகள் அனைத்தும் நம்மிடம் தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இயக்க நியதிகளை உணர்வோம். எனவே இசைவான விளைவுகளை ஏற்படுத்தும் அலைகளையும், பொருட்களையும், தேவைகளையும் மட்டுமே விழிப்புணர்வுடன் ஏற்று எண்ணம், சொல், செயல்களை ஆற்றுகிறோம். வேண்டிய விளைவுகளை தவறாமல் பெற்று வாழ்கிறோம் இசையுடன். எனவே நமது வாழ்வின் வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எப்படி என்றால், நம் வயதை விட மூத்ததே நமது வெற்றி. அதாவது நமக்கு இன்று என்ன வயதோ அதைவிட அதைவிட 12 மாதங்கள் நமக்கு முன்பாகவே நம்முடைய வெற்றி துவங்கிவிட்டது. அது என்னவென்றால், நாம் பிறப்பதற்கு முன்னே அன்னையிடம் 10 மாதமும், அதற்கு முன்னரே தந்தையிடம் 60 நாட்கள் நம்முடைய வெற்றி துவங்கிவிட்டது. ஏனென்றால், தந்தையிடம் 60 நாட்கள் நாம் விதை நேர்த்தியான பிறகுதான், நாற்றங்காலாகிய தாயிடம் நாம் கருவிலே உருப்பெற்று வளர்கிறோம். எனவே நம்முடைய வெற்றியானது நாம் பிறப்பதற்கு 12 மாதங்களுக்கு முன்பே துவங்கிவிட்டது என்பதை உணர வேண்டும். இதுதான் நம்முடைய இப்போதைய தேவை. இன்னும் வேறு என்ன வேண்டும் என்றால், இந்த உணர்வு தான் தேவை. எனவேதான் நம் பெயருக்கு முன்பாக தந்தையின் பெயரை இடுகிறோம். அன்னையிடமே 300 கோடி பேரை முந்திக் கொண்டுதான் கருவானோம். அந்த வெற்றி இந்த அகிலத்திலும் மென்மேலும் தொடர்ந்து வெற்றி பெறவே பிறந்துள்ளோம். இனி எதிலும் வெற்றி, எங்கெங்கும் வெற்றி, என்றென்றும் வெற்றியே. நாம் என்னவாக ஆக விரும்புகிறோமோ அதுவாகவே ஆவோம். ஏன்? ஆகவும் துவங்கிவிட்டோம். நாளைய சிக்கல்களை தவிர்க்க இன்றைய சவால்களை மேலாண்மை செய்கிறோம். நம்மையும், பிரச்சனைகளையும் மேலாண்மை செய்கிறோம். அது மட்டுமின்றி நம்முடைய அறிவாட்சி தர மேம்பாட்டையும், ஆளுமை திறன் உயர்வையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய கருமைய வித்தின் தரப்பதிவுகளும், சிறு வயதிலிருந்து நம் எண்ணம், சொல், செயல்களின் விளைவாக நாம் உடல் அணுக்களில் விரிவு சுருக்க பதிவுகளும், பொறி என்னும் அனுபவக் கருவிகள், அதாவது கைகள், கால்கள், வாய், எருவாய், கருவாய் இவற்றில் இயக்கப் பதிவுகளும், புலன் என்னும் தோல், நாக்கு, கண், மூக்கு, காது இந்த அறிவுக் கருவிகளின் மன உணர்வு பதிவுகளும், மூளை அணுக்களின் நினைவு பதிவுகளும், வான்காந்த மண்டலத்தின் சமுதாய பிரதிபலிப்பு பதிவுகளும்,
நம் அவ்வப்போதைய தேவை, தகுதி, திறமை, பழக்கம், கல்வி, சூழல், ஈடுபாடு, நம்பிக்கை, உடல், பொருள், அறிவு மற்றும் மனநிலைகளுக்கு ஏற்ப நாம் மீண்டும் மீண்டும் தூண்டப்பட்டு ஆற்றும் நம்முடைய எண்ணம், சொல், செயல்களால் பழக்கமாகி, பற்றாகி, நம் வழக்கமாகி, நமது ஆளுமை திறனாகவும், அறிவாட்சி தரமாகவும் செயல்படுவதை உணர்கிறோம். எனவே, இசைவான பதிவுகளை மட்டுமே ஏற்று, எண்ணம், சொல், செயல்களை ஆற்றும் அறிவாற்றல் திறனில், மன வளத்தில் உயர்கிறோம். ஆளுமை திறனில் உயர்கிறோம். உணர்ச்சிகள் அறிவை வெல்லும் இயல்பு நிலையிலிருந்து மீண்டு, அறிவால் உணர்ச்சிகளை வெல்லும் உயர்நிலைக்கு தன்மேலாண்மையுடன் செயல்படுகிறோம். விளைவறிந்த விழிப்புணர்வுடன் செயலாற்றுகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய உடல் திறன், அறிவாற்றல், வயது, கல்வி, பொருள், குடும்ப, தொழிலக, அலுவலக, சமுதாய நிலைகளை உணர்ந்து, எங்கும் எப்போதும் முற்கால அனுபவம், தற்கால சூழல், பிற்கால விளைவுகளை கணித்து, முக்கால அறிவுடன் இதுதான் முக்கால அறிவு என்பது. உடல், மனம், உயிர், அறிவு, ஆற்றல்களை முறைப்படி இயக்கி, எண்ணம், சொல், செயல்களை ஆற்றி, உடல் நலம் எனும் இன்பமும், உயிர் வளம், மனவளம், மகிழ்ச்சி, அறிவின் விழிப்பு, கடமை இவற்றில் கருத்துடன் உயர்கிறோம். நமது விருப்பங்களையும், செயல்பாடுகளையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை மட்டுமே நமக்கு உள்ளது. ஆனால், செயலின் விளைவுகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இல்லை என்பதை உணர்கிறோம். ஆகவே, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, எது அவசியமோ, அத்தகைய எதிர்பார்ப்பு விளைவுகளுக்கு உரிய செயல்களுக்கான எண்ணங்களுக்கு மட்டுமே நம் ஆழ் மனதில் நிலையான இடம் அளிக்கிறோம். அவசியமற்ற எண்ணத்திலிருந்து அதே கணத்தில் மனத்திரையிலிருந்து விடுபடுகிறோம். தோன்றும் அக்கணத்திலேயே நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால், விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. ஆகவே, நாம் எதை விரும்பவில்லையோ, எது நமக்கு தேவையில்லையோ, எது நமக்கு அவசியமில்லையோ, அதை நிகழக்கூடாது என்று எண்ணுகிறோமோ, அதுவே நிகழ்ந்து விடுவதை தவிர்க்க இயலாது என்பதையும் உணர்ந்து, தேவையற்றவற்றை எண்ணுவதை தவிர்க்கிறோம். நாம் விதைப்பதையே அறுவடை செய்ய இயலும். நமது நிகழ்கால நிலைமைக்கு நாமே பொறுப்பு. எனவே, நம் எதிர்காலத்தின் சிற்பியும் நாமே. எனவே, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, நாம் எதை பெற வேண்டுமோ, எது நம் வாழ்வின் இலக்கிற்கு, இலக்கணத்திற்கு அவசியமோ, அதையே அளிப்போம். அதையே ஏற்றுக்கொள்கிறோம். நாம் எதை அளித்தாலும் அதுவே பன்மடங்காக நமக்கு திரும்பி வருகின்ற நியதிகளை உணர்வோம். இசைவான எண்ண அலைகளையே வெளிப்படுத்துவோம். இசைவான செயல்களையே ஆற்றுவோம். நமது எண்ணம், சொல், செயல்களின் விளைவாகவே நாம் தக்க இடத்தில், தக்க சூழலில், தக்க உறவுடன், தக்க தொழிலில், தக்க அளவில், தக்க முறையில், தக்க சூழலில் இருக்கின்றோம். இதுவன்றி பிறர் ஏதேனும் செய்து நம்மை உயர்த்தவோ, தாழ்த்தவோ இயலாது எனும் நியதியை உணர்கிறோம். அதன் இயக்க நிலைக்கு இசைவாக எண்ணம், சொல், செயல்களை ஆற்றி வாழ்வில், அறிவில், செல்வாக்கில், சமுதாய மதிப்பில் உயர்கிறோம். சிக்கல் மற்றும் துன்பங்களை தவிர்க்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மனநிலைகளை நாம் உணர வேண்டும். அந்த மனநிலைகள் 3 வகையாக இருக்கின்றன. இனிய, ஆதிக்க, மந்த மனநிலைகள். அண்டத்தில் அனைத்து பொருட்களிலும், உயிர்களிலும், நம்மிலும் விகிதாச்சார முறையில இக்குணங்கள் வேறுபட்டிருக்கும். முக்குணங்கள் என்று சொல்வார்கள். அந்த முக்குணத்தில இனிய, ஆதிக்க, மந்த மனநிலைகள். இப்ப நம்ம கணினியிலும், கைபேசிகளிலும் ஒவ்வொரு செயலும் அதற்குரிய செயலிகளினால் இயக்கப்படுவதைப் போலவே, இந்த மனநிலைகளும் அண்டங்களையும் நம்மையும் இயக்கும் செயலிகளாகும். நம் தலையெழுத்தை நிர்ணயிப்பவை நம்முடைய இந்த செயலிகள் தான். எந்த மனநிலைகள். இதுல முதலில் வருவது என்னவென்றால், நம்ம பார்க்கக்கூடிய ஆதிக்க மனநிலை. இந்த ஆதிக்க மனநிலை என்பது என்னவென்றால், இந்த மனநிலையில் நாம் இயங்கும் பொழுது அறிவின் அதாவது நம்முடைய செயல்பாட்டின் உச்ச இயக்க நிலையில இருப்போம். அதாவது ஆக்டிவ் மோட்ல இருப்போம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா,
உணர்ச்சி வய அலையில அதாவது பீட்டா வேவ்ன்னு சொல்லுவாங்க. மன அலைச்சூழல உணர்ச்சி அலையில பார்க்கும்போது, உணர்ச்சி வயப்படக்கூடிய அலை எதுன்னா, ஒரு நொடிக்கு, ஒரு வினாடிக்கு 14 முதல் 40 வரை சுற்றும். அது பீட்டா அலை என்பார். இந்த அலை நீளத்தில நாம இயங்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கைபேசியில மின்கல ஓட்டம், அதாவது பேட்டரி சார்ஜ் பல்வேறு செயலிகளினால விரைவாக குறைந்தது இல்லையா? பல்வேறு ஆப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். நெறைய ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கு. அதனால குறைந்து போகுது. அதுபோல நம்ம உள்ள இருக்கிற உயிர்காந்த விரயம் கருமைய களங்கமாக்கி, மின்கலமும், கைபேசியும் விரைவில் அடிக்கடி செயல் முடக்கம், அதாவது ஹேங் ஆவது போல, நம்ம உடலும் மன அமைதியின்மை, அறிவின் மயக்கத்தால் பழிச்செயலாற்றல், இன்ன பிற எதிர்மறைகளால் சொல்லொணா துயரங்கள் விளைகின்றன. எது எதனால? இந்த மனமானது இந்த மாரி உணர்ச்சி வயப்பட்ட ஆதிக்க நிலையில இயங்குவதால். எனவே இதை உணர்ந்து ஆக்கும் தொழில் புரிவது, இருமாப்பு, திமிர், தன்முனைப்பு, வேற்றுமை உணர்வு, தான் தான் உயர்ந்தவன் என்கின்ற உணர்வு போன்றவைகளை தவிர்க்கின்றோம். விளைவறிந்த விழிப்புடன் வினையாற்றி வேண்டிய விளைவுகளை பெறுகிறோம். இந்த ஆதிக்க மனநிலையில விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்த மனநிலை பார்க்கும்போது மந்த குணம். இந்த குணமும் நமக்கு ஓரளவுக்கு தேவைப்படுவது. எதனால் என்றால், இக்குணம் விகிதாச்சாரத்தில் மேலோங்கும்போது கணினி இயக்கம் மந்தமாவது போல, ஸ்லோ டவுன் ஆவது போல நமது செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்படும், ஆர்வமின்மை ஏற்படும், சலிப்பு, சோர்வு, மன அழுத்தம், விரக்தி ஏற்பட்டு கொட்டாவி விட ஆரம்பிப்போம். உடலும், மனமும் ஓய்வெடுத்து தன்னை உற்சாகப்படுத்தி மறு செயல்பாடுகளுக்கு தயார்படுத்துகிறது. இக்குணத்தை தக்க அளவில் கட்டுப்பாட்டில் இருப்பது அவசியம். அழிக்கும் தொழில் புரிவது இந்த குணம். இல்லையென்றால் யாராலும் தூங்க முடியாது. எனவே தூக்கத்திற்குரிய சோம்பலை தருவது இந்த மந்த குணம்தான். ஆனால் இந்த மந்த குணமும் அளவு மீறிய புலன் நாட்டத்தை செல்லாமல் கோபம், மயக்கம், கலக்கம், வருந்துதல், வருத்துதல், பிறரை கேலி செய்தல், ஆர்வமின்மை, சோம்பல் இவற்றெல்லாம் உண்டாகக்கூடிய இந்த குணத்தை குறைத்து, குறைந்தபட்சமாக தூங்கக்கூடிய அளவிற்கு மட்டும் நாம் தூங்கி நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக முதன்மையாக நமக்கு இருக்க வேண்டிய குணம் என்னவென்றால், நம்முடைய முன்னேற்றத்திற்கு, வாழ்வின் வசந்தத்திற்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடியது இனிய குணம். அந்த இனிய குணம் என்பது என்னவென்றால், சுறுசுறுப்பு, ஆக்கபூர்வமானது, இன்பங்களை அளவாகவும், முறையாகவும் அனுபவிப்பது. இந்த குணமானது விகிதாச்சாரத்தில மேலோங்கும்போது, அன்பும், கருணையும், நேயமும் மேலிடும். அறச்செயல்கள் செழிக்கவும், சுய முன்னேற்றத்திற்கும் ஏதுவானது. அளவு முறையான புலன்னாட்டம், மன ஓர்மை, அறிவு கூர்மை, அறிவாற்றல், மன உறுதி, தன்வயம், வாய்மை, தூய்மை, வலிமை, வல்லமை, மகிழ்ச்சி, எளிமை, பணிவு, ஞானம், விழிப்புணர்வு, தன்னில் தானே மகிழ்ச்சியடைதல் இவையெல்லாம் இந்த குணத்தினுடைய சிறப்பம்சங்கள். இவற்றை நாம் பராமரிக்க உணவிலும் எளிமையாகவும், தூய்மையாகவும், புதியதாகவும், சத்துள்ளதாகவும், தாவர உணவாகவும், இரும்பு, கொழுப்பு, தாது உப்புக்கள், புரதம் அளவாகவும் உண்டு இசைவாக வாழ்கிறோம். 5ல் அளவு முறை காக்கிறோம். உணவு, உறக்கம், உழைப்பு, ஓய்வு, புலன் நாட்டங்களில் அளவு முறை காத்து ஆனந்தமாக வாழலாம். ஆக வாழ்க்கை வசதிக்கான பொருட்களை பெற ஆதிக்க மனத்தில் சற்று நடுநிலையாக இருக்கிறோம். அளவான தேவையான ஓய்வை பெற மந்த குணத்தை ஓரளவு கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். அன்பும், கருணையும், விடுதலையும் பெற்று இனிய குணத்தில் மேலோங்குகிறோம். தடை கற்களை படிக்கற்களாக ஆக்கி மெய்யறிவு தலைவாயிலில் நுழைந்து அறவழியில் நடைபயின்று அறவோர்களுடன் கூடி மன அறையில் அகத்தவம் எனும் புதுமனை புகுந்து விடுதலை என்னும் வீடு பேற்றை அடைகிறோம். முறுக்கேறிய பஞ்சு நூலாகி வழிபடுவது போல சிந்தனையாலும்
மனவளத்தாலும், உழைப்பாலும், உடலும் உள்ளமும் பண்பட்டு வெற்றி அடைவோம். கரு வளர வளர கருப்பையும் அகன்று தேவைக்கேற்ப விரிவு அடைகிறது. அதுபோல மன வள மேம்பாட்டினால் அறிவு வளர வளர அது செயல்புரிய ஏற்ற வாய்ப்பும் வசதிகளும் பெருகிக் கொண்டே இருக்கும். எனவே இன்னொன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாராகட்டும் தன்னை ஏழை என்று கருதிக் கொள்வாரேயானால், அது அவருடைய அறியாமையையே குறிக்கும். ஏனென்றால், எல்லோருக்கும் இந்த உலகில் சமமாக தரப்பட்டுள்ள வாய்ப்பு என்னவென்றால், நம்ம இந்த உடலாகிய பலநோக்கு அடுக்ககம். அந்த அடுக்ககத்தின் எந்த உறுப்பையும் எந்த தொழிற்சாலையிலும் உற்பத்தி செய்ய முடியாத இயற்கையாவே வழங்கப்பட்டிருக்கிற அந்த உறுப்புகள், அவற்றுக்கு விலையே கிடையாது. இருந்தாலும் சந்தையில் அதனுடைய விலையை பார்க்கும் பொழுது, தவிர்க்க முடியாத நேர்வுகளில் உறுப்பு மாற்றங்கள் செய்யும்போது, அந்த அதனுடைய விலைகளின் மதிப்பை பார்க்கும்போது வியப்பு மேலிடுகிறது. ஏனென்றால் 3,51,705 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ரூ. 15 715. அதாவது விவரமாக பார்க்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். கல்லீரல் ரூ. 1,07,35,432. இதயம் ரூ. 79,84,477. கண்ணின் கருவிழிகள் 1,02,322. எலும்பு மஜ்ஜை ரூ. 15,43,218. கருமுட்டை ரூ. 8,38,705. இதயத் தமனி ரூ. 1,02,322. சிறுகுடல் ரூ. 1,69,015. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நம்முடைய உடலை உடல் உறுப்புகளை நாம பாதுகாப்பாக உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்றே உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. எனவே அந்த உடலை நாம போற்றி பாதுகாக்க வேண்டும். எப்படி என்றால், வற்றா இருப்பே நமக்கு இவ்வளவு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறது. அந்த வற்றா இயற்கை பேராற்றலை போற்றுகிறோம். இயற்கை தன்மாற்றமாகிய நுண் அணுவை பேரணுவை போற்றுகிறோம். அணுக்கூட்டின் 5 அடிப்படைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய உடலின் அங்கமாக இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றை போற்றுகிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஆகியுள்ள அந்த 5 ஆற்றல்களை போற்றுகிறோம். வான்காந்தத்தை போற்றுகிறோம். வானுலவும் கோள்களை போற்றுகிறோம். கதிர்வீச்சுக்களை போற்றுகிறோம். கனிமங்களை போற்றுகிறோம். தாவரங்களை போற்றுகிறோம். ஆகவே நம்முடைய உடலை வணங்கி நாம அவற்றை பராமரித்து உடம்பினுக்குள்ளே இருக்கக்கூடிய உருபொருளை கண்டு மாண்புமிக்க பெற்றோராகவும் கருவிலே திருவுடைய பிள்ளைகளாகவும் குடும்ப, தொழில், சமுதாய கடமைகளை தன்னார்வமுடன் பொறுப்புடன் திருப்பி அளிக்கவும் பெற்றோரை, பிள்ளைகளை, சமுதாயத்தை மகிழ்வித்து மகிழ்கிறோம். அது மட்டுமின்றி இந்த கணத்தில் உயிரோடு உள்ள 99% உலக மக்களில் ஒருவராக இப்ப நாம உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தன்மதிப்புணர்வுடனும் பெருமித உணர்வும், இது ஒரு பெருமை. ஏனென்றால் நேற்று நம்மோட படுத்தவர்கள் இரவு எவ்வளவோ பேர் இந்த உலகில் இப்போது இல்லை. ஆனால் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தன்மதிப்பை உணர வேண்டும். இயற்கை முடிவு எய்தும் வரை நமக்கும் பிறர்க்கும் எப்போதும் எவ்வகையிலும் எவ்வகையிலும் எதிர்பாராமல், எவரையும் சார்ந்திராமல், எவர்க்கும் எப்போது எவ்வகையிலும் சுமையாக இல்லாமல்
தடம் மாறாமல், தடுமாறாமல் தற்சார்பாக இருக்கவும், இயன்ற அளவில் பிறர்க்கு உதவியும் புத்திசைந்தும், உயிரோடு மட்டுமின்றி உயிர்ப்போடும் உடலை வழிபடுவோம். பல்லாயிரம் ஆண்டு பரிணாமத்தால் கிடைத்துள்ள இந்த அரிய அடுக்ககமான உடலை உணவை மலமாக்கும் எந்திரமாக இல்லாமல், இந்த உடலை உணவை உடலாக்கும் எந்திரமாக மாற்றாமல், இன்பமாகவும், மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திட ஏதுவாக உடலை, உயிரை, உயிர்ப்பை இசைவான உழைப்பால், இசை விருக்கைகளால், ஓகப் பயிற்சிகளால், உடற்பயிற்சிகளால், மூச்சு இசைவுகளால் தளர்வாக, உற்சாகமாக, இசைவான உணவால், இசைவான ஓய்வால், இசைவான உறக்கத்தால், இசைவான உறவுகளால், இசைவான எண்ணங்களால், மன ஓர்மை அகத்தணிக்கைகளால் அளவோடும் முறையோடும் அகங்கணிந்து வழிபட்டு அளவிலா இன்புறுவோம். பற்றாயிருப்பே உலகளாவிய இணையமே, வேர்ல்டு வைடு வெப் என்று போடுகிற இந்த வான்காந்தம், இதுதான் வான்காந்தம் என்பது. அந்த வான்காந்தத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது நாம் இந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வான்காந்த பேரியக்க களத்தினுடைய தன்மாற்ற இயல்பூக்க கூர்தலற நுண்ணணுக்களே மைக்ரோ கோசம், பேரணுக்களே மேக்ரோ கோசம், ஐம்பேராற்றல் அடிப்படைகளே நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய பரிணாம உலகங்களே, கனிமங்களே, மூலிகைகளே, பயிர்களே, உயிர்களே போற்றி போற்றி. ஐம்பேராற்றல்களின் இசைவான உயிர்காந்த அடுக்கமே நம்முடைய உடல், அவற்றை போற்றுகிறோம். உடல் கட்டுமானத்திற்கும், கட்டுக்கோப்பிற்கும், உறுதிக்கும், நீடிக்கும், பராமரிப்புக்கும் உறுதுணையாக உள்ள உயிர்காந்த ஆற்றலை போற்றுகிறோம். இருப்பிடங்கள் காந்த தன்மாற்ற மற்றும் ரசாயனங்களில் தாவர மற்றும் அனைத்து உயிர்களே போற்றி, மனிதமே போற்றி. அதிவேக கண்காணிப்பு, நம்முடைய மூளையானது அதிவேகமாக நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா செயல்பாடுகளையும் நமக்கு பாதுகாப்பாக சிந்தனை அவ்வப்போது தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதை போற்றுகிறோம், பாதுகாக்கிறோம். தகவல் தொடர்பு மற்றும் மின்காந்த இணைப்பு படங்கள் ஆகிய நரம்புகளை போற்றுகிறோம். அனைத்து எண்ணம், சொல், செயல்களின் பதிவுகளை செய்யக்கூடிய நம்முடைய கருமைய கணினி போற்றுகிறோம். தானியங்கி நாளமில்லா தொலைக்கட்டுப்பாடு சுரப்பிகளை போற்றுகிறோம். உணவுடல், அதாவது ஹார்ட்வேர், வன்பொருட்கள், உயிர் உடல், மன உடல், அறிவுடல், வானுடல் என்கின்ற இந்த மென்பொருட்களின் ஒத்திசைவுகளை போற்றுகிறோம். உயிர்காந்த தொலைநோக்கிகள், ஒலி ஏற்பி, ஒளிப்பதிவு மற்றும் ஒலிபரப்பிகளை போற்றுகிறோம். உடலில் பல்லாயிரம் ஓட்டைகள் உள்ள உடலில், இந்த அதிசயம் பாருங்க, பல்லாயிரம் ஓட்டை உள்ள ஒரு உடலில காற்றையும், வெப்பத்தையும், நீரையும் தக்க வைக்கும் உயிர்ப்பை போற்றுகிறோம். ஒரு குக்கரை அடுப்பு விட்டு இறக்கணும்னா கொஞ்ச நேரத்துல அதனுடைய வெப்பம் குறைஞ்சிரும். அதை திறந்தோம்னா அதுல இருக்கிற ஆவி வெளியே போயிடும், தண்ணீரை போயிடும். ஆனா ஒரு சிறு ஓட்டை அதில் இருந்தாலும் கூட அவைகள் எப்படி வெளியேறும்? ஆனால் நம்முடைய உடல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்க பல்லாயிரக்கணக்கான ஓட்டைகள் இருந்தும் இந்த உடலிலே உயிர்ப்பானது நம்மளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த உடல் உயிர் இசைவை போற்றுகிறோம். உயிர் மன இசைவை போற்றுகிறோம். மன அறிவு இசைவை போற்றுகிறோம். அறிவு ஆற்றல் இசைவை போற்றுகிறோம். கரிமத்தை வெளியேற்றி ஆக்சிஜனை ஈர்த்தளிக்கும் உயிர்காந்த காற்று இழுப்பகங்கள் யாரு? நுரையீரல்கள். அவற்றை போற்றுகிறோம். உடல் முழுவதும் மூளை முடுக்குகளுக்கும் 300,000 திசுக்களுக்கும் உயிர் பளிக்கும் செந்நீர் இறைப்பி, அதாவது இதயம், இதயமான இதயத்தை போற்றுகிறோம். அந்த இதயத்தை காக்கின்ற இதய மேலுறை என்று சொல்லக்கூடிய அதை போற்றுகிறோம். இதய ஒரு வழி கதவுகள், அதாவது வால், தமனிகள், சிரைகள், இரத்த தந்துகிகள் இவற்றை போற்றுகிறோம். இதயத்தின் இணையாக இதயத்திற்கு அனுப்பக்கூடிய 2ஆம் இதயம் என்று சொல்லக்கூடிய கணுக்கால்களின் ஆடு தசை, அதை போற்றுகிறோம். உலக இன்பங்களை உணர்ந்து, சுவைத்து, கண்டு, நுகர்ந்து, கேட்டு, அனுபவிக்க உறுதுணையாகும் உணர்வுகளை
ஐந்தறிவு கருவிகளை போற்றுகிறோம். ஐயுணர்வுகளில் மெய்யுணர்வு பெற ஒத்துழைக்கும் கைகள், கால்கள், வருவாய், எருவாய், வாய் இவற்றை 5 அனுபவ கருவிகளை காக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு எந்த ஒரு ஒரு தி ஒரு சிறு அணுவை கூட நம்மால் உடலின் அணுவை வெளியில எந்த தொழிலகத்திலும் நம்மால பெற முடியாத அளவிற்கு இயற்கையில் நமக்கு கிடைத்துள்ள இந்த பேராற்றலை காத்து நம்முடைய எண்ணம், சொல், செயல்களில் இசைவாக இருந்து வாழ்வை வளமாக்குவோம். உடல், உயிர் தந்த பெற்றோரை வணங்குவோம். உணவளிக்கும் உழவர்க்கு வணக்கம். உழைப்போர்க்கு வணக்கம். அரவணைக்கும் உறவுக்கு வணக்கம். நன்மை அளிக்கும் நட்பிற்கு வணக்கம். வழிகாட்டும் அறவோர்க்கு வணக்கம். வாழ்வை எளிதாக்கும் அறிவியலாளர்களுக்கு வணக்கம். உடலுக்கும் பொருளுக்கும் இசைவான தொடர்புடன் உணர்ச்சிகளை முறைப்படுத்த உதவும் நலவாழ்வு மருத்துவர்க்கு வணக்கம். செயல்களில் விளைவாகும் இயற்கையின் நியதிக்கு வணக்கம். சான்றோர்க்கு வணக்கம். தனது உயிருக்கும் பிற உயிருக்கும் இசைவான தொடர்புணர்ந்து உரிமைகளை காத்து நலத்திட்டங்கள் செயல்படுத்தும் அரசுக்கு வணக்கம். வரவிற்கும் செலவிற்கும் தொடர்புணர்ந்து காத்திடும் இசைவான நிதி மேலாண்மையாளர்களுக்கு வணக்கம். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன். உடலே போற்றி, உயிரே போற்றி, மனமே போற்றி, மூச்சு மண்டலமே போற்றி, இதய மண்டலமே போற்றி, செரிமான மண்டலமே போற்றி, எலும்பு மண்டலமே போற்றி, ததை மண்டலமே போற்றி, நரம்பு மண்டலமே போற்றி, கழிவு மண்டலமே போற்றி, சுரப்பி மண்டலமே போற்றி, உணர்வே போற்றி, அறிவே போற்றி. அமைதியான மனநிலைக்கு நன்றி. ஆற்றல் மிகு புரிந்துணர்வுக்கு நன்றி. இசைவான எண்ணங்களுக்கு நன்றி. தெளிவான மனநிலைக்கு நன்றி. இசைவான முடிவுகளுக்கு நன்றி. பொறுமையான செயல்பாடுகளுக்கு நன்றி. நிதானமான மனத்தீர்வுக்கு நன்றி. இசைவான சூழல் மேலாண்மைக்கு நன்றி. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நன்றி. நற்செயல்பாடுகளுக்கு நன்றி. இசைவான சிந்தனைகளுக்கு நன்றி. உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறோம். என்னில் நிறை கண்டால் பிறரிடம் கூறுங்கள். குறை கண்டால் என்னிடம் மட்டுமே கூறுங்கள். வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நிறைவு.